அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சுதந்திரித்து கொள்ளுங்கள் அல்லது சுதந்திரித்து கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அதை நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை நாம் சுதந்திரிக்கணும். ஆண்டவர் நமக்கென்று என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபின் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், யாக்கோபை சிநேகித்தார். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நல்ல காரியங்கள் இல்லாட்டா கூட அந்த யாக்கோபு மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த யாக்கோபின் சந்ததிக்கென்று அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி வைத்திருந்ததுனால அவனை ஆண்டவர் ஆசையாய் அவனை நேசித்து அவனுக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த சந்ததிகள் அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிற வார்த்தை எண்ணாகமம் 13:30 வசனம். அதை வாசிக்க கேட்போமா? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஆமென். காலேப் சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல, நம்ம உடனே அதை சுதந்திரித்து கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னதை பார்த்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்த காரியங்கள் எல்லாம், இந்த சுதந்திரித்து கொள்வதற்கு இருக்கிற தடைகள் என்னென்ன தடைகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் இல்லையா? நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை குறித்து வேறொரு கோணத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களை, யோசுவா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 1:11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வாசிங்க. உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். ஆமென். இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள். ஆமென். அதற்காக இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். ஆமென். பிரியமானவர்களை, கர்த்தர் கொடுத்த தேசம் கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு. எண்ணாகமத்தில், உபாகமம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மோசே மூலமாக கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்துக்கு போவீங்க, சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது அவிசுவாசத்தினால, முறுமுறுத்ததுனால, புலம்புனதுனால நிறைய பேர் அவருடைய பிரேதங்கள் அங்கேயே வனாந்திரத்திலே விழுந்து விட்டது. அவர்கள் அந்த சுதந்திரிக்க முடியவில்லை. யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான், அதுக்கப்புறம் உள்ள சந்ததிகளும் மாத்திரம்தான் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். மோசே கூட சுதந்திரிக்க முடியவில்லை. உபாகமம் கடைசி அதிகாரத்தில் மோசே மரித்து போனார். மோசே மரித்த பிறகு ஆண்டவர் யோசுவாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், மோசே மரித்து போய்விட்டான் என்று சொல்லி இங்கே உட்கார்ந்துராதீங்க, உங்களுக்காக கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர்களை என்கரேஜ் பண்ணி, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க, திகையாதீங்க, நான் உங்களை கைவிட மாட்டேன், மோசேயோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக யோர்தான் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது, சில தடைகள் இருக்கிறது. அவற்றை நாம் தாண்டும் பொழுதுதான், அதை கடக்கும் பொழுதுதான் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே எழும்பி உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், அது மாத்திரமல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
அடுத்தது நான் சொன்னேன் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், சுகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். இது மாத்திரம் அல்ல, பரலோக கானான், நித்தியமாய் நாம் சுதந்திரிக்க வேண்டிய கானான், இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் யோர்தான் இருக்கிறது, அதை தொடர்ந்து எரிகோ இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆயுப்பட்டணம் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து போனால்தான் நாம் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அவர்களுக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அதற்கு ஆண்டவர் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், அதுதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, யோசுவா 3ஆம் அதிகாரம், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், பைபிள் வசனத்தை பாருங்க அல்லது ஸ்கிரீன்ல பாருங்க. எப்படி ஆனாலும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஏன்னா நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள், நமக்காக ஒரு ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, இம்மையிலும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, மறுமையிலும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், சுதந்திரித்து கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எங்கிருந்து சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோர்தானுடைய கரையில நின்று கொண்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்ம இந்த யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடந்தால்தான் நமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஸோ இந்த யோர்தானை நம்ம கடக்க வேண்டுமானால் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நமக்கென்று வைத்த சுதந்திர பாகங்களை, நமக்கென்று உள்ள வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். நான் தான் ஏற்கனவே பரிசுத்தம் பண்ணப்பட்டு விட்டேனே, நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, நான் தான் அபிஷேகம் பெற்று விட்டேனே, நான் ஊழியம் கூட செய்கிறேனே, அப்படி நம்ம சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டெப்லையும் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு யோர்தானை கடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் யோசுவா மூலமாக சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் பரிசுத்தம் உள்ள உலகம் கிடையாது, அசுத்தம் நிறைந்த உலகம். ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசைகள், நிறைய காரியங்கள் அவ்வப்போது நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. நம்ம கையில் இருக்கிற செல்போன் மூலமாகவே நிறைய நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து, தேவையில்லாத இச்சைகளை கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் சாத்தான் கரைப்படுத்த பார்க்கிறான். நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்விட்டு திரும்பி வந்து செய்கிற காரியங்கள், அந்த 7-6 நாட்களும் செய்கிற காரியங்கள், எங்கே போகிறோம், எங்கே நடக்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன செய்கிறோம், இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விருப்பமில்லாத எத்தனையோ காரியங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கோமே. அதனால தான் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் என்னால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? ஏன் அந்த தடைகளை உடைக்க முடியவில்லை? ஏன் அந்த தடைகளை கடந்து சென்று எனக்கென்று வைக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா
ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, கர்த்தர் விரும்பாத சில அசுத்தங்கள் உங்களிடத்திலே காணப்படுகிறதா? கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை வேற யாருமே கிடையாது, நம்ம தான். ஆமென். நமக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் தான், நம்மை அவ்வப்போது அலசடிப்படுத்துகிற பாவம் தான். இச்சை மற்றும் தேவையில்லாத பாவங்கள், பெருமை, மெட்டிமை, பொய், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வருகிறதுனால, தேவ பிள்ளைகளாய் இருந்தால் கூட அவ்வப்போது இது வர்றதுனால தான் நம்மால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் யோசுவா சொல்லுகிறார், உங்களை நீங்கள் இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏன்னா 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அவருடைய இரத்தம் இன்றைக்கும் ஜீவிக்கிறது. ஹல்லேலூயா. என்றைக்கோ அவர் மரித்து போனாரே, என்றைக்கோ இரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த இரத்தத்தினால என்ன பிரயோஜனம் நினைக்காதீங்க. விசுவாசத்தோடு கூட அந்த இரத்தத்தை நீங்க கிளைம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கழுவுவார், உங்களை அசுத்தங்களற கழுவுவார், உங்களை பாவங்களற கழுவுவார், உங்களுடைய சிந்தனைகளை கழுவுவார். அப்படி கழுவும் பொழுது பாருங்க, அந்த அற்புதத்தை கர்த்தர் எப்படி செய்கிறார் பார்க்கும் பொழுது, யோர்தானை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆமென். யோர்தான் பிரவாகித்து வந்தது, ஆனால் அது உலர்ந்த தரையாக மாறியது. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன? பரிசுத்தம் பண்ணி கொண்டதினால். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் இன்னும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியல? ஜனவரி மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியல, இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியலையே. எனக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார், ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் நடக்கலையே என்று ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம். ஆண்டவரே கழுவுங்கப்பா, உங்களுடைய இரத்தத்தினால எங்களை ஒரு விசை கழுவுங்க. எல்லாரும் கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை கழுவுங்க, எங்களுடைய பேச்சில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், எங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தம் உண்டாகட்டும். நீங்க விரும்பாத காரியங்களை நான் செய்யாதபடிக்கு இப்பொழுது என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்கப்பான்னு கேளுங்க. என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயும் எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற இந்த தடைகளை மாற்றுவதற்கான காரணம் என்னை பரிசுத்தப்படுத்தணுமே. தகப்பனே, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேன் இந்த வேளை, அடியேனை திருசுத்தம் போல ஆசீர்வதித்தருளும். அடியேனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே தரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தாலே தரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற
சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, என்னை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் கழுவி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இந்த பாடலை ஜெபத்தோடு உம்மை நோக்கி பாடினார்களோ அத்தனை பேர் சரீரத்திலும் ஆண்டவரே அவருடைய ஆவி ஆத்துமாவிலும் உம்முடைய ரத்தம் விழுந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களை கழுவி சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் போன்ற எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ராஜா. தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. கோணலானதை செவ்வையாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. யோர்தானை ஆண்டவரே பின்னிட்டு திரும்ப பண்ணினவரே, யோர்தானை உலர்ந்த தரையாக மாற்றினவரே, யோர்தானை இரண்டாக பிளந்தவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. தடைகளை உடைத்து போட்டு ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அக்காலத்திலே கர்த்தர் திரும்ப ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, முதல்ல ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இரத்தத்தினால ஆண்டவரிடத்துல கழுவுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அதோடைய விளைவு யோர்தான் 2ஆக பிளந்தது. ஆமேன். தடைகள் உடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த யோர்தான் வெளியாக கடந்து வரும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதம் கர்த்தர் செய்தார். அன்றைக்கு செங்கடல்ல செஞ்சார், இன்னைக்கு யோர்தான்ல செஞ்சிருக்கிறாரே என்று கர்த்தரை துதித்து கொண்டு வர்றாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளே ஓரளவு அவங்க யோர்தானை கடந்த உடனே வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை சந்ததிகளுக்கும் அத்தனை கோத்திரங்களுக்கும் அவர்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கணுமே. இந்த யோர்தான் சமவெளி மாத்திரம் போதாதே. அதனால அவர்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது முன்பாக எரிகோ வந்து விடுகிறது. எரிகோவை குறித்து பார்க்கும் பொழுது அந்த எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், கானான் தேசம் முழுவதையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், ஆனால் இவர்கள் முன்னேறி போக விடாதபடிக்கு அங்கு எரிகோ இருந்தது. அப்ப அந்த இடத்துல தான் யோர்தானை கடந்து வந்த உடனே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீங்கள் கருக்கான பட்டயத்தை எடுத்து 2ஆம் விசை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே யோசுவா
ஜனங்களை விருத்த சேதனம் பண்ணினான். ஆமேன். பிரியமானவர்களே, கருக்கான கத்தியை எடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, கத்தியை வச்சு வெட்டினா எப்படி இருக்கும்? வலிக்கும் இல்லையா? வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல ஆண்டவருடைய ஒரு டச் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இங்கே பார்க்குறோம், கத்தி எடுத்து நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது கத்தி எடுத்தாலே வலிக்கும் இல்லையா? வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கருக்கான கத்தி எது தெரியுமா? கருக்கான பட்டை எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஜீவனும் வல்லமை உடையது மாத்திரமல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். ஆண்டவர் இந்த கருக்கான பட்டயத்தை கத்தி எடுத்துதான் 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ண சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரா இல்லையா? பேசுகிறார் இல்லையா? நிறைய காரியங்களை விட்டுவிட சொல்லுவார், நிறைய காரியங்களில் மனம் திரும்ப சொல்லுவார், நிறைய காரியங்களில் மன்னிப்பு கேட்க சொல்லுவார், நிறைய காரியங்களை நிறைய மனிதர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த காரியங்களெல்லாம் கேட்கும்போது இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய சில சமயங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? நம்மளால் முடியாது. சில சமயங்களில் நீ இப்படி செய்யன்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் மனசுக்கு வலிக்கும். சில சமயங்கள் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த கருக்கான கத்தியாகிய வேத வசனமாகிய பட்டயத்தினால நம்ம வெட்டப்படுவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்த ஆசீர்வாதங்களை சொந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. யோர்தானை கடந்தால் மாத்திரம் போதுமா? இல்லையே, எல்லா தேசத்தையும் சொந்தரிக்கணுமே. ஒரே ஒரு ஆசீர்வாதம் போதும், நம்ம நிறுத்த வேண்டாம். எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தரித்து கொள்ளணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு லெவலில் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கோன்னா இன்னும் பைபிள் வாசிக்க தேவனுடைய வசனத்தை வச்சு கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். அந்த வார்த்தை, அந்த கருக்கான கத்தி நம்மை பட்டயத்தினால குத்துறது போல அது வெட்டும் பொழுது அந்த வலிக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடியை, திராட்சை கொடிகளை கர்த்தர் வெட்டுகிறார், அவர் சுத்தம் பண்ணுகிறார். எதற்காக? அவர் அதிக கனிகளை கொடுப்பதற்காக அவர் அறுத்து போடுகிறார். அறுத்து போடுறதுனா எப்படி? வெட்டும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குமா? இல்லை, வெட்டும்போது வலிக்கும். எப்போவுமே சில சமயங்களில் ஆண்டவர் நம்மை சில பிரச்சனைகள் வழியாக கொண்டு போய் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், சில சிச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போய் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், சில சோதனைகளுக்குள்ள கொண்டு போய் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சில சமயங்களில் அக்னியில் புடமிடுகிறது போல உள்ள போட்டு புடமிடுவார். கத்தியினால வெட்டுறது போல, அறுப்பது போல சில சமயங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். சில சமயங்களில் நம்ம தொற்று போய் விடுவோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவமானமாக போயிருமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனாலும் அதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பாருங்க, கண்டிப்பா அதிக கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கனியுள்ளவர்களாய் வாழ்வது தானே தேவ சித்தம். ஸோ கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இந்த 5ஆம் அதிகாரத்தில் யோசுவாவில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கருக்கான கத்தியினால விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்களா. 8ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு
அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். ஆமென். அந்த கத்தியினால வெட்டப்பட்டு அவர்கள் வலி எடுத்த பொழுது அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல தரித்திருந்தாங்க. அந்த இடத்துல தரித்திருந்தாங்க. அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யார், என்ன சொல்லுவார், அடுத்த ஆண்டவருடைய டைரக்ஷனுக்காக அவர்கள் காத்திருந்த பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. அதுதான் 9ஆம் வசனம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்னப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வார்த்தையின்படி கஷ்டமா இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்களே, 2ஆம் விசை கத்தியினால, நீங்க கருக்கான கத்தியினால பரிசுத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறீங்களே, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் அந்த வேதனையினால உட்கார்ந்துருக்கிறீங்களே. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எகிப்தின் நிந்தையை உங்களை விட்டு புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் யோசுவாவிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போய்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த சில இடங்கள்ல தரித்திருந்து நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே அந்த சில இடங்கள்ல போகாம அமர்ந்திருக்கும் பொழுது சில சமயங்கள்ல கஷ்டமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், மனசு வலிக்கலாம். சில சமயங்களில் மற்றவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு ரொம்ப இருதயம் வேதனைப்படலாம், நிந்தை கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அந்த நிந்தையை புரட்டி போடுகிறார். எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால அந்த இடம் கில்கால் என்னப்பட்டது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, கில்காலுக்கு கொண்டு வருகிறார். யோர்தானை கடந்து கில்காலுக்குள் கொண்டு வருகிறார். அந்த கில்காலின் அனுபவம் என்ன? நிந்தை புரட்டி போடப்பட்டது. நிந்தை புரட்டி போடப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? உயர்வை அவர்கள் சுதந்தரித்தார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பேச்சுக்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அமைதியா இருக்கும் பொழுது, கர்த்தர் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது கொஞ்ச காலம் கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற நேரம் வரும் பொழுது நிந்தை புரட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொந்தரிக்க வேண்டிய அந்த கில்காலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு குடும்பத்தில், இன்னும் வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில், இப்படி நிறைய கோணங்களில் வெட்கப்படுத்திட்டேன், ஒருவேளை என் பிள்ளைகள் நிமித்தம் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை புரட்டி போடுவார், புரட்டி போடுவார். அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். வார்த்தை வாசிக்கிறது முக்கியம் கிடையாது, அவர் சொல்றத கீழ்ப்படியணும். ஆமென். அவர் சில காரியங்களை மறந்துடணும், சில காரியங்களை செய்யணும். அப்ப கீழ்ப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும். அப்படி நடுங்கும் பொழுது கர்த்தர் நிந்தையை புரட்டி போடுவார். ஆமென். நிந்தையை புரட்டி போட்டது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் 13, 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? இல்லை 11ஆம் வசனம், 11. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, கில்காலுக்கு வந்தாங்க, அங்கே நிந்தை புரட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அன்றைய தினமே அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தின் தானியத்தால் ஆகிய புளிப்பில்லா அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். ஆமென். இந்த புளிப்பில்லா அப்பங்களை இவங்க எப்போ புசித்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது எகிப்துலேருந்து வெளியே வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க?
அந்த புளிப்பில்லாத மாவை கொண்டு வந்து அவங்க எல்லாரும் புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டு அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 40 இயர்ஸ் 40 வருஷத்துக்கு முன்பாக தான் அவங்க தானியங்களை சாப்பிட்டாங்க, சுட்ட கதிர்களை சாப்பிட்டாங்க, அப்புறம் அப்பத்தை சாப்பிட்டாங்க, புளிப்பில்லா அப்பத்தை சாப்பிட்டாங்க. அதனால தான் இவங்க வனாந்திரத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? எகிப்தில் இருந்த தானியங்களை நினைக்கிறோம், பூண்டுகளை நினைக்கிறோம், வெள்ளைப்பூடை நினைக்கிறோம், வெங்காயத்தை நினைக்கிறோம், அதை நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம், அப்படி சொல்லிட்டே புலம்புனாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா 40 வருஷங்களாக அந்த வனாந்திரத்தில் அவங்க மன்னாவை புசித்தாங்க. மன்னா புசிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேனிட்ட பலகாரம் போல இருந்துச்சு, பணியாரம் போல இருந்துச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போக 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 கொஞ்சம் அது பிடிக்கலை, வாய்க்கு டேஸ்ட் பிடிக்கலை. உடனே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? இடித்து அதை அப்பம் மாதிரி சுட்டு அவங்க வேக வச்சு அப்படி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போக 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 இந்த மண்ணை அவங்களுக்கு வெறுத்தே போச்சு. எப்படி மாறிச்சான்? புதிய ஒலிவ எண்ணெய் போல மாறிச்சான். எண்ணெய் வாயில் வச்சு பாருங்க, டேஸ்ட் இருக்குமா இருக்காதா? தேனிட்ட பலகாரம், எண்ணெய், ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேன் எப்படி இருக்கும், எண்ணெய் எப்படி இருக்கும். ஆனால் இவங்க டெய்லி சாப்பிட்டு 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 நாக்கு செத்து செத்து போய் கடைசியில் எண்ணெய் மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி கூட அப்படி தான் ஆண்டவர் கொடுக்குற சில ஆசீர்வாதங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருக்குது, போக 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 ஆண்டவர் என்னை எங்கே ஆசீர்வதிச்சார், ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரே அதே பெரிய காரியம். ஆனால் அதை நினைக்காம என்னை எங்கே ஆசீர்வதிச்சார், என்னை எங்கே கர்த்தர் நடத்தினார், இப்படியே வாழ்க்கை ஒரு அதிருப்தியாக மாறி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அந்த தேசத்தின் கதிர்களை கொடுத்தார், தானியத்தை கொடுத்தார், அந்த புளிப்பில்லாத அப்பங்களை கொடுத்தார். அப்போ எப்படி இருந்திருக்கும்? அந்த ஃப்ரெஷ்ஷாக அதை சாப்பிடும் பொழுது, அந்த சுட்ட கதிர்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமென். பீச்சிலெல்லாம் போய் நம்ம கான் வாங்கி சுட்டு அந்த கானை வாங்கி சாப்பிடும்போது சின்ன வயசில், இப்போ எப்படி இருக்கோன்னு தெரியல, சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக இருக்கும், எப்படா பீச்சுக்கு போகலாம். எப்போவாது தான் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வருவோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு காரணமே அந்த மக்காச்சோளத்தை சுட்டு அதை சாப்பிட்றதுக்காக தான். அவ்வளோ டேஸ்ட். இப்போ பாருங்கள், இவங்க அப்படியே நாக்கு செத்து போய் கிடந்தவங்களுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களை அர்ப்பணித்ததுனால, ஒப்பு கொடுத்ததுனால, அது முதல்ல கஷ்டமாக இருந்தால் கூட பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருப்தியான, சந்தோஷமான, அவர்கள் விரும்புகிற ஆகாரத்தை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே செழிப்பின் ஆண்டவர், செழிப்பை கொடுக்கிறவர். எல்லாருக்கும் செழிப்பை கொடுத்துட மாட்டார், எல்லாரும் பொருளாதார அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கழுவுங்க, உங்களுடைய வார்த்தையினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். பொருளாதார செழிப்பை கர்த்தர் கொடுப்பார், ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்களேன், இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தங்களை அர்ப்பணித்ததின் விளைவு, தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டதின் விளைவு கஷ்டமாக இருந்தால் கூட விருத்த சேதனத்தை பண்ணினதுனால அதோடைய விளைவு பாருங்க. 13-14 வசனங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தபடியினால அவர்களுக்காக கர்த்தர் உருவின பட்டயத்தோடு கூட ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவுக்கே சந்தேகம்,
இது சத்துருக்களிடத்திலிருந்து வந்திருக்கிறாரா, சத்துருக்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்ட பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக உருவின பட்டயத்தோடு தேவதூதனை அனுப்புவார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி கர்த்தர் தூதனை அனுப்புவார். சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல கானானியர், ஏவியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர் என்று நிறைய சத்துருக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இவர்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அதுவும் உருவிய பட்டயத்தோடு வருகிறார் இல்லையா? அப்போ உருவின பட்டயம் அப்படின்னு சொல்லும் பொழுது சில சமயங்களில் பட்டயம் உரையில் கிடக்கும். உரையில் கிடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வேலையும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பட்டயம் உருவப்படுதுன்னா அதில் ஒரு வேலை இருக்குன்னு அர்த்தம். ஆமேன். எப்பொழுதுமே நமக்கு விரோதமாக சத்துரு வரும் பொழுது, எப்பொழுது விழுங்கலாம்னு வகை தேடி வரும் பொழுது, எப்பொழுது இவங்களை கவிழ்க்கலாம் என்று வகை தேடி வரும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்கும் பொழுது உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் தூதனை அனுப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. ரெடியாக அனுப்பாங்க, நமக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய தூதன் எல்லா சத்துருக்களையும் அழித்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். ஆமேன். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அது மாத்திரமல்ல, யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இதை வாசிப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இவர்கள் தங்களை தாங்களே வசனத்தின் அடிப்படையில் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டதன் விளைவு ஆசீர்வாத கில்கால் கொண்டு வந்தாரு, நிந்தை மாறினது. அது மாத்திரமல்ல, சுட்ட தானியத்தை சாப்பிட்டாங்க. அதாவது செழிப்பை கர்த்தர் கொடுத்தார், திருப்தியை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பை கொடுத்தார். அது மட்டுமா, அந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எரிகோ மதிலையும் உடைத்து இந்த ஜனங்கள் முன்னேறி செல்ல, சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமேன். எரிகோ மதில் பெரிய மதில், அதில் ரதங்களே ஓடும், அதில் வீடு கூட இருந்துச்சு. ஆனாலும் ஜனங்கள் அந்த எரிகோ மதிலை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதை ஜெயிக்கும்படி, எரிகோவை ஜெயிக்கும்படி, எரிகோவை சுட்டெரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினாரே என்றால் அதற்கு முக்கிய காரணம் அந்த முந்தின வசனத்தில் தங்களை தாழ்த்தினது. அந்த கத்தியினால தங்களை வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒருவேளை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எரிகோவையும் கடந்து செல்வீர்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி எரிகோ போன்ற மதில்களை கர்த்தர் உடைத்து போடும்படி, நம்முடைய நிந்தைகளை மாற்றும்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எவ்வளோ நிந்தை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தரித்திரம், எவ்வளோ வேதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறேனே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி எரிகோ தடையாய் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறார்களே, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களே, இவர்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வீராக ராஜா. தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வானம் திறக்கப்படட்டும், இவருடைய நிந்தை மாற்றப்படட்டும். இந்த உபவாச நாளில நிந்தையோடு இருக்கிறேன், அவமானத்தோடு இருக்கிறேன் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் வாழ்க்கை புரட்டப்படட்டும், நிந்தை புரட்டப்படட்டும். ஒரு கில்காலுக்குள்ள கொண்டு வாங்கப்பா. அது மாத்திரமல்ல, ஒரு செழிப்பை தாங்க, ஒரு திருப்தியை தாங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை சொந்தித்து கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. உருவின பட்டயத்தோடு இவர்களுக்குரிய தேவதூதனை அவர்களோடு கூட அனுப்புவீராக. ஒவ்வொரு வீடுகளுக்கு நேராக
உருவின பட்டயத்தோடு தேவதூதர்கள் இறங்கி வரட்டும், அதை உடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக தடையா இருக்கிற எரிகோ மதில் இடிந்து விழும்படி செய்யுங்கப்பா. அதை நொறுங்கி போகும்படி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி சென்று ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, கானானை சுதந்திரித்துக் கொள்ள, தங்களுடைய சுதந்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இழிந்து விடும். பாடுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இழிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட எரிகோ மதில் வந்தாலும் நம்ம சுதந்திரிக்க வேண்டியதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் ஜனங்களை அந்த சுதந்திரித்துக் கொள்வதற்காக எப்படி அழகாய் வழி நடத்துகிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவா 7:13. எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. ஆமென். பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. திரும்ப அந்த அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல யோர்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் பிளக்கிறார். அதன் பிறகு பார்க்கும் பொழுது திரும்ப 5ஆம் அதிகாரத்துல வசனத்தினால, கருக்கான பட்டயத்தினால விருத்த சேதனம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு அந்த எரிகோ மதில் உடைந்து விடுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆயுப்பட்டணம் இருக்குது. ஆயுப்பட்டணத்தையும் சுதந்திரிக்கணும். அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள முன்னேறி செல்ல முடியும். ஆனா அங்க ஒரு தோல்வி வந்து விடுகிறது. அந்த தோல்வி வந்த பொழுதுதான் யோசுவா, ஏன் இவ்வளவு தோல்வி ஆண்டவரே, ஏன் எங்களால் இந்த சின்ன பட்டணத்தை சுதந்திரிக்க முடியல? அவ்வளோ தூரம் அழகா நடத்துனீங்களே, செங்கடலை 2ஆக பிளந்தீங்க, வனாந்திரத்தில் நடத்துனீங்க, அப்புறம் அந்த யோர்தானை பிளந்தீங்க, எரிகோவை நொறுக்குனீங்க. ஆனால் அந்த ஆயுப்பட்டணத்தை எங்களால் ஏன் சுதந்திரிக்க முடியல? அதையே நாங்கள் கடந்து செல்ல முடியலை என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்புப்பா, எழும்பு, இன்னும் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சொல்லியிருந்தார், எரிகோவை நீங்கள் அழிக்கும் பொழுது எல்லாத்தையும் சுட்டெரிச்சிடணும், அதில் இருக்கிற எல்லாத்தையும் சுட்டெரிச்சிடணும், ஒன்று கூட நீங்கள் தொடக்கூடாது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஆகான் அந்த பாபிலோனிய சால்வை, அந்த பொன் பாளம், வெள்ளி சேக்கல் எல்லாவற்றையும் அவன் எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே இச்சித்து அதை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டான். அது நிமித்தம் சாபத்தீடானது இந்த பாளையத்தில் இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், நீங்க இதை சுதந்திரிக்க முடியாது, இதை நீங்க கண்டிப்பா அந்த சாபத்தீடானதை நீங்க விலக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருக்கும் மட்டும் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி நடத்துகிறார் பாருங்க. சாபத்துக்கு ஏதுவான ஏதாவது காரியங்கள் நம்ம குடும்பத்தில் இருந்தா, நம்ம வீட்டில் இருந்தா, நம்முடைய தலையின் மேலே இருந்தா, நம்முடைய சந்ததி மேலே இருந்தா, இன்னைக்கு நம்ம அதை விலக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, முன்னோர்களுடைய விக்கிரக ஆராதனையினால சில சாபங்கள் நமக்கு வந்திருக்கலாம். நம்ம செய்த பாவத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை சாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால பிள்ளைகள் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் வேண்டாம் என்று விளக்கின காரியங்களை அன்னைக்கு ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார், இந்த பழத்தை புசிக்காதேன்னு சொன்னார். ஆனா அவங்க அது புசித்ததினால சாபம் வந்தது இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் ஏதாவது காரியங்களை செய்யாத, பண்ணாத, அதை விலக்கி வைத்து விடு அப்படின்னு சொன்ன காரியத்தை நம்ம ஏதாவது செஞ்சிருந்தோமே ஆனால் நமக்கு அந்த சாபம் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில இச்சையினால சில பொருட்களை இச்சித்து எடுத்து வைத்து கொண்டிருந்தால், பிறனுடைய எல்லைக்குறியை நம்ம மாற்றி போட்டு இருந்தால், பிறருடைய சுதந்திரத்தை நம்ம எடுத்து வச்சிருந்தால், இதனால கூட சில சமயங்களில் நமக்கு சாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, பெற்றோருடைய பாவத்தின் நிமித்தம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்னு சொல்றார். ஆனா பாவங்களை அறிக்கை செஞ்சு விட்டுட்டா ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்முடைய பெற்றோர் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலும் அதை ஒருவேளை மன்னிப்பு கேட்காமல் அப்படி விட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஒருவேளை தேவையில்லாத பொருட்கள், பிறருடைய பொருட்கள், பிறருக்கு சேர வேண்டிய பொருட்களை நாம் இச்சித்து எடுத்து வைத்து கொண்டிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த சாபத்தீடானவைகளை உங்கள் நடுவிலிருந்து விலக்குகிற வரைக்கும், விலக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற வரைக்கும் உங்களுடைய சத்துருக்கள் எதிர்த்து வருவாங்க. சத்ருவின் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சொந்தரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் காட்டி கொடுத்தார், ஆகானை காட்டி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆகானையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் கல்லறிந்து சுட்டெரித்து போட்ட பொழுது அவர் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆயி பட்டணத்தில் வெற்றியை கொடுத்து தொடர்ந்து அந்த நாட்டை சுதந்திரிக்க, கானானை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதை சுட்டரிக்க வேண்டும். சாபத்தீடானதை என்ன செய்யணும் தெரியுமா? விலக்குறதுக்கு அது சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமென். முதல்ல நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்வதற்கு இரத்தம் தேவை. தேவனுடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் நமக்கு தேவை. இரண்டாவதாக நம்ம இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கு கருக்கான கத்தி தேவை, வேத வசனம் தேவை. இங்க பார்க்கிறோம், தொடர்ந்து நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த சாபத்தீடான காரியங்களை விலக்குவதற்கு என்ன வேணும்? அக்கினி வேண்டும், சுட்டரிக்கணும் அக்கினியினால. அக்கினி எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. பாருங்க எவ்வளோ அழகாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு வழியை காட்டி கொடுக்கிறார். ஸோ ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை சார்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த பாவ கிரியைகளை சுட்டரித்து போடுவார், சாபங்களை சுட்டரித்து போடுவார். இந்த சாபங்கள் சுட்டரிக்கப்படும் பொழுது, பாவங்கள் சுட்டரிக்கப்படும் பொழுது, தேவையில்லாத பொருட்கள் சுட்டரிக்கப்படணும், தேவையில்லாத மாம்ச கிரியைகள் சுட்டரிக்கப்படணும். இதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கும் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து ஒரு வெற்றியை கொடுத்து ஜெயிக்க, சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இப்ப நம்ம எல்லாரும் இணைந்து ஆவியானவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, நீங்க எல்லா கிரியைகளை சுட்டரித்து போடுங்கப்பான்னு கேட்க போறோம். எங்களுடைய பெற்றோர் முன்னோர் செய்த தலைமுறை சாபங்களை சுட்டரித்து போடுங்கப்பான்னு கேட்க போறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், ஆனால் கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை வாங்கி தரும்படி அவர் சிலுவையிலே சாபமானார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படி அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி விட்டார்.
இனி ஒரு சாபமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இனி ஒரு சாபமும் இருக்கக்கூடாது என்றால் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறார், உங்களுடைய உள்ளத்துல என்ன காரியங்களை உணர்த்துகிறாரோ அதை சொல்லி, ஆவியானவரே ஆவியானவரே நீங்கள் சுட்டெரித்து போட்டுருங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. இந்த சாபத்தீடான காரியங்களை சுட்டெரித்து போடும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த பாடல் உண்டு இல்லையா, ஆவியானவரே ஆவியானவரே அந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்க போறோம். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய மாம்ச கிரியைகள், சாபத்துக்குரிய காரியங்கள், விக்கிரக ஆராதனையினால் வந்த சாபங்கள், பிறருடைய பொருட்களை இச்சித்ததுனால வந்த சாபங்கள், இது எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடுங்கப்பா. ஆவியானவரே இறங்கி வாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு சுட்டெரித்து போட போகிறார். ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது, ஒரு பெரிய ஜெயம் உண்டாக போகிறது. ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எல்லாரும் சொல்லுங்க, அப்பா சுத்திகரிங்கப்பான்னு சொல்லுங்க, சுட்டெரிங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென். ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, இந்த உதடுகள் இன்று தோடுமே. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஓ ரகதனமஸ்யந்தே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே எல்லா சாபங்களை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறார். உந்தன் வல்லமையை ஊற்றும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே 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 உந்தன் வல்லமையால் நிரப்பும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நிரப்பும் ஐயா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுங்க. இப்போ சாபங்கள் முறிக்கப்படுகிற ஒரு நேரம், அக்கினி இறங்குகிற ஒரு நேரம். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள்
அழிக்கப்படுகிற ஒரு நேரம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவிலே ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ரிபா ரபா ஷாக்கா லபா, ரிபா லபா ஷந்த லபா, ஊரா பாலா ஷாக்கா லபா, ஊரி வௌஷதல வௌரிக்கலபா. எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ராஜா ஊரா பாலா ஷந்த லபா, ரிக ரபு ஷதலபா, ஊரா பா ஷந்தல வௌரிக்கலபா, ஊரிக்கா பாபா. ஆவியானவரே, உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையால் நிரப்புமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை சுதந்திரிப்பதற்கு நேராக, சுதந்திரித்துக் கொள்வதற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய குடும்பத்திலே நீங்கள் இழந்த காரியங்கள், இந்த உபவாச நாளில நிறைய காரியங்களை நீங்க இழந்திருக்கலாம். வெட்கத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் தருவார். ஒருவேளை இன்னைக்கு தாமதமாயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறாரே, அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, சத்ருவின் கிரியைகளை சுட்டெரிக்கிற ஆவியானவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறாரே. ரீகா ராபா ஷந்த லாபா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக ராஜா, வாய்க்காமல் போவதாக ராஜா. இவர்களுக்கு வர வேண்டிய சுதந்திர பாகங்கள் இவர்களுக்கு வரட்டும். எந்த மனிதன் தடை பண்ணினாலும், எந்த கிரியைகள் தடை பண்ணினாலும் அவற்றை அழித்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ முடியலப்பா. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள். இன்னைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே ராஜா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களே ஏசப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க. குடும்ப வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்கப்பா. திருமண தடைகள் மாறுவதாக. ஆவியானவரே, நீர் இறங்கி வந்தால் எல்லா தடைகளும் மாறுமப்பா. இயேசுவே, ஆவியானவரே, தடைகளை மாற்றி திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி உம்மால் வரும் சுதந்திரம் அல்லவா? அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டும் ஐயா. இவர்களுக்கு வரவேண்டிய சுதந்திர பாகங்கள் வரட்டும் அப்பா. எந்த மனிதனும் தடை பண்ண முடியாது. இவர்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தினால அவர்களை போஷிப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்னைக்கு அக்சால் கேட்டாலே, தகப்பனே, நீர்ப்பாய்ச்சலான இடங்களை எனக்கு தாரும் என்று கேட்ட பொழுது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களை அவளுக்கு சுதந்திரமாக தகப்பன் கொடுத்தான் அப்பா.
உலக பிரகாரமான தகப்பனே கொடுக்கும் பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரம தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பொருளாதாரத்துல உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும் ஐயா. அன்னைக்கு எப்படி திருப்தியாய் போஷித்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்துல வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் ஐயா. உம்முடைய பாதுகாப்பின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, யோர்தானை பிளக்கிறவரே, எரிகோவை தகர்க்கிறவரே, ஆயு பட்டணத்துல வெற்றியை கொடுக்கிறவரே, அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்கு நேராக அவர்களை கொண்டு போய் சுதந்திரிக்க கிருபை கொடுத்தீரே. அதே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக, சூழ்நிலைகள் தலைகளாய் மாறுவதாக. அன்றைக்கு கில்காலுக்குள்ள கொண்டு வந்து நிந்தையை புரட்டி போட்டது போல சூழ்நிலைகள் தலைகளாய் புரட்டப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, நன்மையும் கிருபையும் இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம கானானை நோக்கி நாங்கள் ஓடி உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ரட்சிப்பை சுதந்திரிக்க, அபிஷேகத்தை சுதந்திரிக்க, ஆண்டவரே பரலோகத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகத்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. இவர்கள் விரும்புகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் இல்லையா? தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள அப்படியே போய் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எல்லா சுதந்திரங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.